ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, துணி தைக்க கொடுக்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து துணியை ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு கஸ்டமர் துணி கொடுத்துருந்தாங்க. அது கட் பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி தைக்கிற ஃபீலே போயிடுது. என்னடா இப்படி துணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட்டு, பட்டியில் ஜாயிண்ட் போடுறோம், கை பீஸில் ஜாயிண்ட் போடுறோம், கிராஸ் பீஸில் கூட ஜாயிண்ட் வருது. இப்படி ஜாயிண்ட் போட்டோம்னா எப்படி? இங்கே பாருங்கள், அந்த கஸ்டமருக்கு துணி கட் பண்ணி நான் போட்டதே இவ்வளோ தான் மீதி போட்டிருக்கிறேன், வேஸ்ட்டாக போனதே. இப்போ அவங்களுக்கு நான் கட் பண்ணி பாதி தச்சு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கை பாருங்கள், கையில் ஒரு ஜாயிண்ட்டு, மோஸ்ட்லி கைக்கு ஜாயிண்ட் வரும், ஓகே. இது கையில் ஜாயிண்ட் வந்திருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பீஸு. இங்கே பாருங்கள், பட்டியில் எப்படி ஜாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். 2 துணி ஜாயிண்ட் அடித்து பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகே, இதை தான் விடுங்க. பட் கிராஸ் பீஸ் தைக்கிறோம் இல்லையா, பாருங்கள், இது கிராஸ் பீஸு. இந்த கிராஸ் பீஸில் கூட நான் இந்த பக்கமாக ஜாயிண்ட் அடிச்சிருக்கேன், தெரியுதா? அது ஒரு பீஸில் மட்டும் இல்லை, அடுத்த பீஸ்லேயுமே ஜாயிண்ட் வருது. இங்கே பாருங்கள், இப்படி ஜாயிண்ட் வர்றது உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி தைக்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகும். நாங்கள் 2 ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை தான் நாங்கள் தைச்சி முடிக்க முடியும். சரி, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ளவுஸ் இவ்வளோ தானே சார்ஜு அப்படின்றவாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. நாங்கள் தச்சு தரோம் இல்லையா, இப்படி கிராஸ் பீஸ்லலாம் நாங்கள் ஜாயிண்ட் போட்டால் ஃபிட்டு சரியாக வராது, ஃபிட்னஸ் சரியாக இருக்காது. உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் தான் இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வாங்கி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1 மீட்டர் வாங்கி கொடுக்குறீங்க, அது ஒரு மீட்டரும் ஒரு 10 பாயிண்ட்டும் சேர்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஸ்லீவ்லாம் இப்போ நீளமாக போட கேட்குறாங்க. ஸ்லீவும் நீளமாக இருக்கணும், ஆனால் துணியும் கம்மியாக வாங்கி கொடுத்தீங்கன்னா தைக்கிற எங்களுக்கும் கஷ்டம், அது போடுற உங்களுக்குமே கஷ்டம். ஸோ ஒரு 10 பாயிண்ட் துணி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்க. தேங்க்யூ.